பாக்கியலட்சுமியில் இன்றைக்கியோட ப்ரோமோ வந்து எழில் வந்து அமிர்தா கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. பாண்டி தாத்தா வந்து பேராண்டி எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. எழில் சொல்கிறாரு. பாட்டி எங்கன்னு கேட்குறாரு. பாட்டின்னு சத்தம் போடுறாரு. பாட்டியும் வெளியில் வராங்க. என்னான்னு பேராண்டின்னு கேட்குறாங்க. தாத்தா இருங்க தாத்தான்னு சொல்லிவிட்டு பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாட்டி அமிர்தாவை என்னமோ சொன்னீங்களா என்னன்னு கேட்குறாங்க. நான் என்ன ஊரில் இல்லாதையா சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு சொன்னதில் என்ன தப்புன்னு பாட்டி கேட்குறாங்க. அதில் வந்து சொல்கிற விதம் ஒன்று இருக்குது, கம்மன் இருங்க அத்தன்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதை வந்து பாட்டி பொருட்படுத்துறதில்ல. எழில் வந்து சத்தம் போடுறாங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் குழந்தை பற்றி தான் பேசுவீங்களான்ட்டு சத்தம் போடுறாரு. அதுக்கு பாட்டி வந்து ஈஸ்வரி பாட்டி பழைய லைஃப் எல்லாம் இழுத்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் ஈஸ்வரி பாட்டிக்கு செல்லினை பாரு, அவன் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான், 1க்கு 2 குழந்தையாயிடுச்சு, ஊர் உலகத்தில் உன்னை கேட்பாங்கல்ல, நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அமிர்தாவோட பழைய வாழ்க்கையெல்லாம் இழுத்து வச்சு பேசுகிறாங்க. உனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டான், என்னோடய குடும்பம்ன்ட்டு அமிர்தா இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எழில் புரிஞ்சு